வெல்கம் டு ஜிப்டோ. இப்போ நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்கேவ் மிரர் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கான்கேவ் மிரரில் மொத்தமாக நம்ம 6 இடத்துல ஆப்ஜெக்டை வச்சுட்டு இமேஜ் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், பொசிஷன் ஆஃப் த இமேஜ் சொல்லணும், அதோட நேச்சர் ஆஃப் த இமேஜ் சொல்லணும், அப்புறம் சைஸ் ஆஃப் த இமேஜ். இமேஜ் எப்படி குட்டியாக இருக்கா, ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணக்குள்ள இமேஜ் குட்டியாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா இல்லை அதே சைஸில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டாபிக் விச் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். நேச்சர் ஆஃப் த இமேஜ்னா ரியல் இமேஜா இல்லை விர்ச்சுவல் இமேஜா? ஸோ அது வந்து நம்ம இப்போ போடும்போது உங்களுக்கு தெரியும். இன்வெர்ட்னா தலைகீழ இருக்கும், எரக்ட்னா அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேராக இருக்கும். இன்வெர்ட்னா தலைகீழ இருக்கும் இமேஜ். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோங்கிறத உங்களுக்கு குயிக்காக ஒரு சம்மரி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கேஸாக வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ வரைகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து ஞாபகம் இருக்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ரூல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் யூ கேன் ரீகலெக்ட் த ரூல்ஸ். வாட் ஆர் த ரூல்ஸ் விச் வி ஹவ் டிஸ்கஸ் இன் த லாஸ்ட் கிளாஸ்? வாட் இஸ் தட்? இந்த 4 ரூல்ஸ் தான் ஞாபகம் இருக்கா? ஸோ ரூல் நம்பர் 1 என்னன்னா, இன்சிடென்ட் ரே வந்து இஃப் இட் இஸ் பாசிங் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், ரிஃப்ளெக்டட் ரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியாக போகும். அடுத்தது செகண்ட் ரூல் பாருங்கள், ஃபோக்கஸ் வழியாக இன்சிடென்ட் ரே போச்சுன்னா ரிஃப்ளெக்டட் ரே வந்து இட் பாசஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். தேர்ட் ரூல் என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு இன்சிடென்ட் ரே போச்சுன்னா மறுபடியும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே வந்துடும். எந்த வித டீவியேஷனும் இல்லாமல் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே வந்துடும். அப்போ லாஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ட் ரே வந்து போல் வழியாக பாஸ் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்டட் ரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கூட ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணிட்டு அப்படியே வந்துடும், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். Got the point, guys? Okay, so 4 rule என்னது? So I am revising one. So if the incident ray is coming parallel to the principal axis, reflected ray will pass through focus. Then your next point, if the incident ray is passing through the focus, then the reflected ray will be parallel to the principal axis. Then if the incident ray is passing through the center of curvature, what happened? The reflected ray takes the same path, it does not get deviated. Then if the incident ray is passing through the pole, what happens, guys? The reflected ray will make equal angle with that of the angle of incidence. So இதான் 4 ரூல். இப்போ இதில் ஏதாவது 2 ரூலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இட் இஸ் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச 2 ரூலை வச்சு என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த இன்சிடென்ட் ரேவை கொண்டு வரணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த இன்சிடென்ட் ரேஸ் வரும். ஓகே, அந்த லைட் ரேஸ் எல்லாம் வரும்பொழுது ஓகே இதில் நீங்கள் ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 ரூல் யூஸ் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்டட் ரேவை நீங்கள் கரெக்டாக போட்டுறணும். ஓகே, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த ரூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ரிஃப்ளெக்டட் ரேவை ஃபோக்கஸ் வழியாக பாஸ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் இது இல்லாமல் வேறு ஒரு ரூல் யூஸ் பண்ணுவீங்க. அப்படியே வந்து எங்கே வந்து 2 ரிஃப்ளெக்டட் ரேவும் மீட் ஆகுதோ அங்கே தான் இமேஜ் கிடைக்கும். இமேஜ் எங்கே கிடைக்கும்? எங்கே வந்து 2 ரிஃப்ளெக்டட் ரேவும் மீட் ஆகுதோ அங்கே தான் இமேஜ் கிடைக்கும். இப்போ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஸோ இங்கே தான் வந்து சம்மரி இருக்குது நம்மக்கிட்ட. இதை வச்சு அப்படியே ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ குயிக்லி வி ரீகலெக்ட் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் வச்சுருக்கேன், அதாவது எங்கேயோ வச்சுருக்கேன். ஓகேவா? பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே வைக்காமல் எங்கேயோ வச்சுருக்கேன் ஆப்ஜெக்டை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் எல்லாமே வந்து இன்சிடென்ட் ரேஸ் எல்லாமே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் வரும். ஸோ அப்போ பேரலாக போடுறீங்களா? ஸோ தீஸ் ஆர் த இன்சிடென்ட் ரேஸ். ஓகே, ஏதாவது ரெண்டு ரூல் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் இஸ் இன் இன்ஃபினிட்டி எல்லா ரேஸுமே பேரலாக தான் வரும். ஓகே, ஸோ பாருங்கள், இதுவும் இன்சிடென்ட் ரே தான், இதுவும் இன்சிடென்ட் ரே தான். ஓகே, ஸோ மெனி இன்சிடென்ட் ரேஸ் ஆர் கம்மிங் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு படிச்சிருக்கோம். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் தே ஆல் வில் பாஸ் த்ரூ ஃபோக்கஸ். ஓகே, ஸோ எல்லாமே வந்து எல்லா ரிஃப்ளெக்டரையும் எங்கே பாஸ் ஆகுது? ஆல் த ரிஃப்ளெக்டரையாக பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். அப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து இங்கே தான் கிடைக்கும். ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் அட் ஃபோக்கஸ். அப்போ இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் வில் பி அட் ஃபோக்கஸ். கம்மிங் டு த நேச்சர் ஆஃப் த இமேஜ், தானாகவே ரிஃப்ளெக்டர் ரேஸ் எல்லாமே மீட் ஆகிடுச்சு. அதனால வந்து இது வந்து ரியல் இமேஜ். ஓகேவா? நம்மளே மீட் பண்ண வச்சோம்னா விர்ச்சுவல் இமேஜ். அந்த கேஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ரியல் இமேஜ்னா தானாகவே ரிஃப்ளெக்டர் ரேஸ் வந்து எல்லாமே ஃபோக்கஸில் மீட் ஆகிடுச்சு, அதனால ரியல் இமேஜ். இன்வெர்டட் இமேஜ் தான் தலைகீழ இருக்கும். ஓகே, ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ இருக்கும். அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் பாருங்கள், ஆப்ஜெக்ட் இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் இமேஜ் வந்து பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்போ ஹைலி டிமினிஷ், ரொம்ப குட்டியாக இருக்கிறது தான் ஹைலி டிமினிஷ் சொல்லுவாங்க. ஸோ எப்படி மூவ் டு த செகண்ட் கேஸ்? செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா we are going to keep the object, that we are going to keep the object. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to keep between சென்டர் ஆஃப் பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே வைக்கிறோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன யூஸ் பண்ணலாம்? Now this is the first rule. Okay, so incident ray is passing parallel to the principal axis. இன்னொரு ரூல் என்ன யூஸ் பண்ணலாம்? passing through the focus னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது 2 ரூல் உங்கள் விருப்பம் தான், எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் யுவர் சாய்ஸ், கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ நவ் ரிஃப்ளெக்டர் ரே எப்படி வரும்? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகல, ரிஃப்ளெக்டர் ரே வந்து பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ். காட் இட் கைஸ்? அண்ட் சப்போஸ்
இப்போ இன்சிடென்ட் ரேஸ் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ் அப்படின்னா இட் கம்ஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, இட் இஸ் கம்மிங் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்துடுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிஃப்ளெக்டட் ரேஸ். இப்போ ரிஃப்ளெக்டட் ரே எங்கே மீட் ஆச்சோ அங்கே தான் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ இல் பி கெட்டிங் த இமேஜ் ஹியர் ஒன்லி. ஓகே, ஸோ எங்கே ரெண்டும் மீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இட் இஸ் மீட்டிங் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த ஃபோக்கஸ். அப்போ இமேஜ் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? வில் பி கெட்டிங் பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே தான் மீட் ஆச்சு, நம்ம மீட் பண்ண வைக்கல. ஸோ தானாகவே ரிஃப்ளெக்டர் ரேஸ் ரெண்டும் மீட் ஆகிடுச்சு, அதனால் இமேஜ் இங்கே தான் கிடைக்கும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இன்வெர்டட் தலைகீழ இருக்குது பாருங்கள். அம்புக்குறி இங்கே மேலே போட்டிருக்கேன், இங்கே தலைக்கீழே போட்டிருக்கேன். ஓகே, தானாகவே மீட்டதுனால ரியல் அண்ட் இன்வெர்டட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட்னு பார்த்துட்டோம். சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது, இதுவுமே டிமினிஷ்டாக தான் இருக்கும். கம்பேர்ட் டு த ஆப்ஜெக்ட் இமேஜ் வந்து குட்டியாக தான் இருக்கும். தென் மூவிங் டு த நெக்ஸ்ட் கேஸ். இப்போ நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா we are going to keep the object at center of curvature. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக வைக்க போகிறோம். ஐம் கோயிங் டு கீப் த ஆப்ஜெக்ட் அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். மறுபடியும் ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ரூல், எனி ரூல் யூ கேன் யூஸ். ஓகேவா? ஸோ again I will use the same rule. Okay, what is that? One incident ray is passing parallel to the principal axis, reflector ray will passes through the focus. Okay, focus வழியாக வருது. இன்னொரு ரூல் வழக்கம் போல் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா you can use any rule as per your wish. Okay, உங்களுக்கு பிடிச்ச ரூல் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு ரூல் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா செகண்ட் ரூல். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ரிஃப்ளெக்டர் ரே. ஓகே, செகண்ட் ரூல் என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ if the incident ray is passing through the focus வழியாக இன்சிடென்ட் ரே போச்சுன்னா ரிஃப்ளெக்டர் ரே என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம். ரிஃப்ளெக்டர் ரே it will be coming parallel to the principal axis. ஸோ இதான் வந்து ரிஃப்ளெக்டர் ரே. ஸோ ரெண்டு எங்கே மீட்டாக இருக்கோ அங்கே தான் வந்து உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ இல் பி கெட்டிங் த இமேஜ். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து எங்கே கிடைக்கும்னா சீக்கு நிறைய கிடைக்கும். நான் கரெக்டாக லைன் போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சீல வைக்கும்போது சீலே கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் எனக்கு டிவியேட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல இங்கே மீட் ஆகும். கரெக்டாக சீல வைக்கும்போது சீலே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ சைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் புக்கில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ சீல வைக்கும்போது நம்மளுக்கு சீலே தான் வந்து இமேஜும் கிடச்சிது. நேச்சர் ஆஃப் த இமேஜ் தானாகவே தான் மீட் ஆச்சு, நான் எதையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதனால் ரியல் இமேஜ் பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே இருக்கிறதுனால இன்வெர்டட் இமேஜ். அதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் ஆஸ் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு கீப் த ஆப்ஜெக்ட் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த ஃபோக்கஸ். சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் ஃபோக்கஸ்க்கு நடுவில் இப்போ ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம். ஓகே, ஐ எம் கோயிங் டு கீப் த ஆப்ஜெக்ட் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ். இப்போ மறுபடியும் ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஓகே, ஸோ சேம் ஐ வில் யூஸ் த சேம் ரூல் நோ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த first incident ray that is going to pass parallel to the principal axis. Reflector ray என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம். after reflection it passes through the focus வழியாக வந்துடுது இல்லையா? it passes through the focus like this. ஓகேவா? got it friends? next செகண்ட் ரே என்ன வச்சுக்கலாம்? இதான் ரிஃப்ளெக்டர் ரே. செகண்ட் ரூல் என்ன யூஸ் பண்ணலாம்? இட் இஸ் யுவர் சாய்ஸ் கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ செகண்ட் ரூல் வழக்கம் போல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் த செகண்ட் ரே டு பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸ் வழியாக போகுதா? ஸோ ஃபோக்கஸ் வழியாக போகும்போது என்ன ஆகும்? இட் கம்ஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அப்படி பேரலாக வந்துச்சு ரிஃப்ளெக்டர் ரே. ஸோ திஸ் வாஸ் அவர் இன்சிடென்ட் ரே, திஸ் வாஸ் அவர் ரிஃப்ளெக்டர் ரே. ஸோ வேர் வில் பி அவர் இமேஜ் எங்கே கிடைக்கும்? எங்கே 2 ரிஃப்ளெக்டர் ரேவும் மீட் ஆச்சோ அங்கே தான் இமேஜ் கிடைக்கும். அப்போ இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் இமேஜ். ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிறதுனால இன்வெர்டட் தலைகீழாக இருக்குது, தானாகவே மீட் ஆனதுனால ரியல் இமேஜ். ஸோ வென் யூ ஆர் கீப்பிங் த ஆப்ஜெக்ட் பிட்வீன் C and F beyond C. So nature of the image is real and inverted. Note the point, it is real and inverted. Got it friends? Next, size of the image வந்து enlarge ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் போகலாமா? ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு கீப் த ஆப்ஜெக்ட் அட் ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸில் ஆப்ஜெக்ட் வைக்க போகிறீங்க. அகைன் ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் அவர் ப்ரீவியஸ் கண்டிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன யூஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ இந்த இன்சிடென்ட் ரே இஸ் பாசிங். இப்போ நான் ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் வச்சிருக்கேன். இந்த இன்சிடென்ட் ரே வந்து பார்த்தீங்கன்னா இட் பாசஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியாக வந்துடும். கரெக்டாக? இட் பாசஸ் டு த ஃபோக்கஸ். திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ரே. இன்னும் ஒரு இன்சிடென்ட் ரே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் வேறு ரூல் ஒபே ஆகணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் இன்சிடென்ட் ரே? ஸோ லெட் அஸ் சப்போஸ் இட் இஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ த போல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ போல் வழியாக பாஸ் ஆகுது. ஓகே,
ஸோ இட்ஸ் கோயிங் டு பாஸ் அஸ் த்ரூ த போல். ஓகே, ஸோ போல் வழியாக பாஸ் ஆச்சுன்னா இது கூட ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்படியே ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணிவிட்டு வந்துடும். ஓகேவா, ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஓகேவா, ஸோ இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே வந்துடும் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஓகே, காட் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் ரே வந்து மீட் ஆகிற மாதிரி தெரியல, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ரெண்டுமே பேரலாக இருக்குது. யூ கேன் சி தே ஆர் பேரலல். ஓகே, ஸோ பேரலாக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனை பிடிச்சிங்கன்னா அப்படியே மீட் ஆகிடும் இல்லையா. அப்போ நீங்கள் எங்கே வேணால் அந்த ஸ்க்ரீனை வைக்கலாம். அப்போ ஆப்ஜெக்ட் வில் பி when it is located at the focus, image வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டியில் எங்கே வேணால் கிடைக்கலாம். ஓகேவா, ஸோ நேச்சர் ஆஃப் த இமேஜ் சொல்லுங்கள், அதுவே மீட் ஆகிடும். ஓகேவா, ஸோ நம்ம ஸ்க்ரீன் வைக்கும்போது அந்த இடத்துல அதுவே வந்து மீட் ஆகிடும். அதனால அது வந்து ரியல் இமேஜ் தான். பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு கீழே இருக்கிறதுனால இட் வில் பி வாட், இட் வில் பி இன்வெர்டட் இமேஜ். அண்ட் தென் டாக்கிங் அபவுட் த சைஸு கண்டிப்பாக பெருசாக தான் தெரியும். இட் வில் பி enlarged. ஓகே, got it guys, it will be enlarged, highly enlarged. நல்லா வந்து enlarged தெரியும், ஆனால் தலைக்கீழே தெரியும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கேஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓகே, so note this, it's very important, right guys. So now I'm going to keep the object even more closer. இப்போ ஃபோக்கஸில் வச்சுருந்தேன், இப்போ ஃபோக்கஸை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ள போகிறேன். ஓகே, அப்படியே ஆப்ஜெக்ட் உள்ளே கொண்டுட்டு போக என்ன ஆகுதுன்னா இமேஜோட சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் விச் யூ ஹேவ் டு நோட் இட், ரைட். ஸோ நவ் ஐம் கோயிங் டு சே த லாஸ்ட் கேஸ். இதை தான் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஏதாவது 2 ரூல் உங்கள் விருப்பம் தான். ஒரு 2 இன்சிடென்ட் ரே எடுத்துக்கோங்க, ரெண்டுத்துக்கும் வேறு ரூல் யூஸ் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்டர் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் யுவர் image. Okay, so you have to note this point, it is very very important. So now first rule use பண்ணட்டா. So first வந்து பார்த்தீங்கன்னா it is going to pass us through the pole. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போல் வழியாக எடுத்துக்கிறேன். ஒரு இன்சிடென்ட் ரே போல் வழியாக போகுது, அப்போ ரிஃப்ளெக்டரே அப்படியே ஒரு ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்கப்பா. ஸோ யூ கேன் டேக் ஒன் மோர் கேஸ். ஓகே, வாட் இஸ் இட் ஒன் மோர் கேஸ்? லெட் அஸ் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ், ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ணலாம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகிற மாதிரி. சப்போஸ் இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் ஒன் இன்சிடென்ட் ரே இஸ் பாசிங் அலாங் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இட் இஸ் பாசிங் அலாங் த பாத் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகுதுன்னா என்ன ஆகும், ரிஃப்ளெக்டர் ரேவும் அதே டைரக்ஷனில் போயிடும் இல்லையா. இட் கோஸ் லைக் திஸ். இன்சிடென்ட் ரேவும் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் கோயிங் அலாங் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா ரிஃப்ளெக்டர் ரேவும் அதே டைரக்ஷனில் தான் வரும், ரைட்டா. ஸோ அப்போ என்ன ஆகும், எங்கே வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்டர் ரே வந்து மீட் ஆகுதோ அங்கே தான் வந்து உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். ஆனால் இதை பார்த்தா ஒன்று இது இப்படி போகுது, இது இப்படி போகுது, ரெண்டு பேரலாக போகுது. ஓகே, பேரலாக போச்சுன்னா அந்த இடத்துல ஸ்க்ரீனை வச்சா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கிடச்சிடும். ஆனால் இது ரெண்டும் வந்து அன்பேரலாக இருக்குது, தேர் நாட் பேரல். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 ரிஃப்ளெக்டர் ரேவையும் என்ன பண்ணணும், இது ஒரு ரிஃப்ளெக்டர் ரேவா, இதை பின்னாடி இழுத்துக்கோங்க, இது ஒரு ரிஃப்ளெக்டர் ரேவா, இதை பின்னாடி இழுத்துக்கோங்க, ரெண்டு பின்னாடி இழுத்துட்டு வந்து மீட் பண்ண வச்சுடுங்க. அங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் கிடைக்கும். அப்போ இது வந்து வேர்ச்சுவல் இமேஜ். நல்லா பாருங்கள், இது வந்து வேர்ச்சுவல் இமேஜ். ஓகே, பிகாஸ் நம்ம தான் வந்து ரிஃப்ளெக்டர் ரேவை பின்னாடி இழுத்துட்டு வந்து வச்சு மீட் பண்ண வச்சோம். அதனால இது வந்து வேர்ச்சுவல் இமேஜ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறதுனால எரெக்ட் இமேஜ். ஓகேவா, and coming to the nature of the image, it is virtual and erect. coming to the size வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது, சைஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. இட் இஸ் enlarged. இந்த கேஸை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 2 ரூல் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் த்ரூ த போல் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அப்படியே ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்டர் ரே வந்துடுச்சு. இன்னொரு ரே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகுது. என்ன இங்கிலேருந்து ஆரம்பிக்கலன்னு கேட்காதீங்க. ஓகேவா, ஸோ இங்கிலேருந்து ஆரம்பித்தாலும் அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா, ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போனாலும் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்டர் ரே எங்கேயுமே டீவியேட் ஆகுது, அதே பாத்திலே வந்துடும். அப்போ இது ரெண்டும் அன்பேரலாக இருக்கிறதுனால நான் பின்னாடி இழுத்துட்டு வந்து வச்சு என்ன பண்ணிட்டேன், மீட் பண்ண வச்சுட்டேன். அதனால இது வந்து virtual image. ஓகேவா, ஸோ enlarged இருக்கு. இந்த லாஸ்ட் கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ், அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன் குயிக் சம்மரி ஃபார் யூ. நல்லா பாருங்க, ஆப்ஜெக்டை வந்து இன்ஃபினிட்டியில் வைக்கக்குள்ள இமேஜ் வந்து ஃபோக்கஸில் கிடைக்குது. ஸோ சீல வைக்கும்போது சீல தான் கிடைக்குது. ஓகே, சப்போஸ் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சிங்கன்னா இமேஜ் இன்ஃபினிட்டியில் கிடைக்குது. பாருங்க, அப்படியே உல்டா புல்டாவாக இருக்கும். பாருங்க, பியாண்ட் சியில் வைக்கும்பொழுது பிட்வீன் சி அண்ட் எஃப், பிட்வீன் சி அண்ட் எஃப்க்கு பியாண்ட் சி. ஓகே, லாஸ்ட் கேஸ் மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கேஸ். அதாவது நம்ம மிரருக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கோம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா when the object is between the focus and the pole, what happens, the image will be behind the mirror. So image வந்து பார்த்தீங்கன்னா மிரருக்கு பின்னாடி இருக்குது. Note this point, and it is virtual and erect image. இந்த கேஸில் மட்டும்தான் கான்கேவ் மிரரில் என்ன கிடைக்குது, நம்மளுக்கு virtual image கிடைக்குது, எரெக்டாக virtual image கிடைக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸில் கேட்பாங்க, அதனால் விட்டுட்டு வந்துடாது. யூசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி புக்கில் இருக்கிற டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் வரைஞ்சிருக்கிறது எங்கேயாவது உங்களுக்கு கோணலாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட், ஜஸ்ட் ஃபோக்கஸ் வாட் யூ ஹேவ் இன் யுவர் புக். ஓகேவா? ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கான்கேவ் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சஸில், சீ லைட்டில், வெஹிக்கல்ஸோட ஹெட்லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஸோ தே ஆர் யூஸிங் த கான்கேவ் மிரர். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து கன்வெர்ஜ் பண்ணணும். நம்ம ஒரு இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைப்போம் டார்ச் எல்லாம் வச்சு. ஸோ அந்த இடத்துல கன்வெர்ஜ் பண்ணணுங்கிறதுக்காக வி ஆர் யூஸிங் த கான்கேவ் மிரர். இப்போ ஸ்ட்ரீட் லைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த ரேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும், அதனால் டைவர்ஜ் ஆகணுங்கிறதுக்காக ஸ்ட்ரீட் லைட்லலாம் கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ சர்ச் லைட்டு, வெஹிக்கல்ஸோட ஹெட்லைட்டு, டார்ச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி யூஸிங் த கான்கேவ் மிரர். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஷேவிங் மிரராக யூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்கேவ் மிரர் தான். அதுக்கப்புறம் டென்டிஸ்ட் வந்து பல்ல பார்க்குறதுக்கு வந்து தே வில் பி யூஸிங் த கான்கேவ் மிரர். ஸோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இமேஜ் வந்து ஒழுங்காக தெரியலனா புக்கை வச்சு உங்களோட புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். இட் இஸ் லிட்டில் பிளர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சோலார் ஃபர்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் ரேஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன தேவை, கான்கேவ் மிரர் தான் தேவை. யூசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ தே வில் ஆஸ்க் யூ 1 மார்க் கொஸ்டின் ஆர் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கிளாஸில் கான்வெக்ஸ் மிரர் பார்க்கலாம். அது 2 கேஸ் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரரில் ஒரே ஒரு யூஸ் தான் இருக்கும், வெஹிக்கலோட ரியர் வியூ மிரராக யூஸ் பண்ணுவோம். அது ஒரு கொஸ்டின் ஆன்சர் கூட, அதனால் அதை நல்லா வந்து ஹெல்தி பார்த்துருங்க. கண்டிப்பாக ரிப்பீட்டடாக அது வந்து ஒரு மினிமம் 3 டைம்ஸாவது கேட்டுட்டாங்க. வை வி ஆர் யூஸிங் த கான்வெக்ஸ் மிரர் அஸ் ரியர் வியூ மிரர். அதை நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி அப்லோடும் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூ கேன் ask me in the comment section, leave your feedback in the comment section. And we also have Telegram channel where we are giving the hand written notes. இந்த hand written notes எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் என்னன்னா அப்படியே கிட்ட கொண்டு ஆப்ஜெக்ட்டை கிட்ட கொண்டு போக சைஸ் வந்து அப்படியே பெருசாகிட்டே வந்தது. எல்லாத்துலேயுமே ரியல் இன்வெர்ட்டர் தான், லாஸ்ட் கேட்டில் மட்டும் தான் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஸோ விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னா என்னன்னு தெரியும், எரெக்ட்னா நேராக இருக்கும், இன்வெர்ட்டர்னா தலைகீழ இருக்கும். பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பாருங்கள். மேலே இருந்ததுன்னா எரெக்ட், கீழே கிடச்சதுன்னா இன்வெர்ட்டர். ரியல்னா தாளாவே வந்து மீட் இருக்கும், விர்ச்சுவல்னா நம்ம தான் பின்னாடி இழுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோம், மீட் பண்ண வைப்போம். ஸோ பொசிஷன் பார்த்துக்கோங்க, சைஸ் பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் யூ do not have any doubt in this concept. I made it clear, I hope so. Okay, so even if you have any doubt still, you can ask me in the WhatsApp group. We have given the links of the WhatsApp group down in the description box, so do check it out and spread the message about our channel to your friends, right? So if you want any special coaching classes from us, you can contact us through the email ID which we have given in the description box, and also through the WhatsApp group, right guys? We'll meet in the next class. Until then, stay tuned.